வங்கியிடம் பெற்ற கடனை தனியார் நிறுவனம் வசூலிப்பது மாணவர்களிடையேயும் பெற்றோர்களிடையேயும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி தனியார் நிறுவனத்திடம் கடனை வசூலிக்கும் உரிமையை வழங்குவது முறைதானா? பார்க்கலாம். சமீபத்தில் கல்விக் கடன்களை வாராக்கடனாக அறிவித்த ஸ்டேட் வங்கி மாணவர்களிடம் இருந்து கடனை வசூல் செய்வதற்கான உரிமத்தை கடந்த மார்ச் மாதம் ரிலையன்ஸ் ஆர்க் நிறுவனத்திடம் வழங்கியது. இதன்படி ரிலையன்ஸ் ஆர்க் நிறுவனம் மாணவர்களிடம் இருந்து கடனையும் வட்டியையும் வசூல் செய்து குறிப்பிட்ட தொகையை மட்டும் வங்கியிடம் செலுத்தினால் போதும் என்கிறார்கள் வங்கியாளர்கள். ஒரு மாணவன் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான்னா அவனுக்கு 45,000 ரூபாய்க்கு அந்த கடனை ஒரு தனியார் ஏஜென்சி அல்லது ரிலையன்ஸ் போன்ற ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் கையில் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தா 45,000 மட்டும் கொடுத்தா போகிறோம் அந்த ரிலையன்ஸ். மீதி 50,000 மேற்கொண்டு அந்த கடனுக்குள்ள வட்டியுமே அவங்க வசூல் பண்ணிக்கலாம். வாரா கல்விக் கடன்களை வசூல் செய்ய உரிமம் பெற்றிருக்கும் ரிலையன்ஸ் ஆர்க் நிறுவனமே 1.25 லட்சம் கோடி கடன் பாக்கி வைத்திருக்கும் போது அந்த நிறுவனத்திடம் கடன் பாக்கிகளை வசூல் செய்ய உரிமையை எப்படி வழங்கலாம் என்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதே ரிலையன்ஸ் நிறுவனமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த லோனை வாங்கியாச்சுன்னா, இந்த 1 லட்ச ரூபா லோனை வாங்கியாச்சுன்னா முதல்ல 15,000 கொடுத்தா போகிறோம், மீதி இந்த 30,000 15 வருஷத்துக்கு கட்டலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதே தவணையை இதே மாணவர்களுக்கே இது கொடுக்கலாம். இதே வங்கி மாணவர்களை கூப்பிட்டு வச்சு பேசலாம். இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. மொத்த கடனில் குறிப்பிட்ட தொகையை மட்டும் வழங்கலாம் என்கிற சலுகையை மாணவர்களுக்கு வழங்கினாலே அவர்கள் எளிதில் கடனை திரும்ப செலுத்த முடியுமே என்கிறார் முன்னாள் வங்கி ஊழியர் ஒருவர். நிர்வாகங்கள் வங்கிகள் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது அது நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால் அவங்க எப்படி கட்டுவாங்கன்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி தான் இது. ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க, அவங்க கட்ட முடியாததுக்கு 1000 வியாக்கியானம் கொடுக்குறீங்க, அது ஓட்ட முடியல, அவனுக்கு வேறு சில காரணங்களால் அந்த நிறுவனத்தை ஓட்ட முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் ஒரு மாணவன் வாங்கியிருக்கிறான், கடன் வாங்கியிருக்கிறான், ஒரு வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, வேலை கிடைக்கலங்கும்போது அது யதார்த்தம். தமிழகத்தில் இருக்கும் வங்கிகளில் வாரா கல்விக் கடன் கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் மட்டும் 1875 கோடியே 56 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. படித்து முடித்து வருவோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாலே பெரும்பாலான கடன் தொகை வசூலாகிவிடும் என்கிறது மாணவர்கள் தரப்பு. வங்கிகள் கடனை வசூலிக்க தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகளை கடன் பெற்று கல்வி கற்ற மாணவர்களுக்கு அளித்தால் தாமதமானாலும் முறையாக திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பாக அது அமையும் என்கின்றனர் மாணவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.